இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கிளாஸ் 7 சான்ஸ்கிரிட் நியூ NCERT சிலபஸ் தீபகம் புக்கினுடைய லெசன் 1 பிரதமஹ பாட்டஹ. லெசனோட பேரு வந்தே பாரத மாதரம். வந்தே அப்படின்னா சல்யூட் பண்றதுன்னு அர்த்தம். பாரத மாதரம், பாரத் அப்படின்றது நம்மளுடைய கண்ட்ரி, மாதரம்ன்றது மதர் லேண்ட்னு சொல்றாங்க. என்னுடைய மதர் லேண்டை நான் சல்யூட் பண்றேன் அப்படின்றது தான் இந்த டைட்டில். ஸோ நம்மளுடைய தீபகம் புக்கில் நீங்கள் லாஸ்ட் இயர் படிச்சிருப்பீங்க. ஸோ யூஸ்வலாக ஒரு கான்வர்சேஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் லெசனை ஸ்டார்ட் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ இந்த வருஷமும் உங்களுக்கு அதே மாதிரி தான் ஒரு கான்வர்சேஷன் மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நமக்கு லெசன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த லெசனில் ஒரு அம்மாவும் 2 குழந்தைங்களும் பேசுகிறாங்க. அவங்களோட கான்வர்சேஷன் என்னன்னு பார்த்துட்டு நம்ம லெசனையும் பார்க்கலாம். ஸோ இந்த பையன் அவங்க அம்மா கிட்ட சொல்கிறான், அம்ப வயம் விபினேஷு காரியக்ரமேஷு ஆகாஷவாணியா शालायां च वंदे मातरम इति गीतं बहुत्र शृणुमः किन्तु अस्य अर्थं न जानीमः मातः अस्य कः अर्थः. ஸோ இந்த பையன் அவங்க அம்மா கிட்ட என்ன சொல்றான், அம்மா வயம் நாங்கள் விபினேஷு காரியக்ரமேஷு, ஸோ நிறைய வேரியஸ் ப்ரோக்ராம்ஸில் ஆகாஷவாணியாம், ஆகாஷவாணினா ரேடியோன்னு அர்த்தம், ரேடியோவில், ஷாலாயாம் அப்படின்னா ஸ்கூல், ச இங்கெல்லாம் வந்தே மாதரம் இதி கீதம், வந்தே மாதரம் அப்படின்ற இந்த பாட்டை பகுத்ர ஸ்ருணுமஹ நிறைய கேட்டிருக்கோம். கிந்து அஸ்ய அர்த்தம் நா ஜானிமஹ, ஆனால் அதனுடைய அர்த்தம் எங்களுக்கு தெரியாது. மாத்தஹ அஸ்ய கஹ அர்த்தஹ, அம்மா அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதம் கீதம் கஹ லிக்கித்தவான் இத்யபி மம ஜிக்ஞாசா அஸ்தி. உடனே இந்த குழந்தை என்ன சொல்றா, இதம் கீதம் கஹ லிக்கித்தவான், இந்த பாட்டை யார் எழுதினாங்க, இத்யபி இதுவும் கூட, மம ஜிக்ஞாசா அஸ்தி எங்களுடைய கியூரியாசிட்டி, இதுவும் நாங்கள் தெரிஞ்சுக்கணும்னு விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லி இந்த குழந்தையும் சொல்றான். வத்சவ் மகான் தேசபக்தஹ பங்கிம் சந்திர சட்டோபாத்யாய் 1882 वर्षे आनन्दमठः इति नामकम् उपन्यासं लिखितवान्. वन्दे मातरम् इति गीतं तस्मिन् एव उपन्यासे वर्तते. वन्दे मातरम् इत्यस्य अर्थः अस्ति यत् अहं मातुः वन्दनं करोमि इति. वत्सव குழந்தைகளா, மகான் தேசபக்தக, அவங்க கேட்குறாங்களே இது யார் எழுதுனாங்க அதுவும் கூட எங்களுக்கு சொல்லுங்க, இதோட மீனிங் என்ன, இது யார் எழுதுனாங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, வத்சவ் குழந்தைகளா, மகான் தேசபக்தக ஒரு கிரேட் தேசபக்தரான பங்கிம் சந்திர சட்டோபாத்யாய் 1882 அதாவது 1882 அந்த வருஷத்துல ஆனந்தமட்டக அப்படின்ற ஒரு நாவலை எழுதுறாரு. இதி நாமகம் உபன்யாசம் லிக்கித்தவன். வந்தே மாதரம் இதி கீதம், ஸோ இந்த வந்தே மாதரம் அப்படின்ற இந்த பாட்டு தஸ்மின் ஏவ உபன்யாசே வர்த்ததே, அந்த உபன்யாசத்தை தான் இருக்கு, அந்த நாவல்ல தான் இந்த பாட்டும் இருக்கு. வந்தே மாதரம் இத்தஸ்ய அர்த்தஹ அஸ்தி யத், ஸோ இந்த வந்தே மாதரம் அப்படின்றதுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, அகம் மாதுஹு வந்தனம் கரோமி, நாம நம்மளோட அம்மாவுக்கு வந்தனம் சல்யூட் பண்ணலாம், வந்தனம் பண்ணலாம், கும்பிடலாம் அப்படின்றது தான் இதனுடைய அர்த்தம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அடுத்து என்ன கேள்வி கேட்குறாங்க பாருங்க, மாதஹ இதம் கீதம் கஸ்யாம் பாஷாயாம் அஸ்தி. ஸோ அவங்க அம்மா கிட்ட அவன் என்ன கேட்குறா, இந்த பாட்டு இதம் கீதம் கஸ்யாம் எந்த பாஷையில இருக்கு. புத்ரி யதத் கீதம் சன்ஸ்கிருதம் பாங்க்லா ச இதி பாஷா துவே வர்த்ததே. ஸோ மகளே என்ன சொல்றாங்க, யதத் கீதம் இந்த பாட்டு சன்ஸ்கிருதம் பாங்க்லா, சன்ஸ்கிருத் அண்ட் பெங்காலி, ச இதி பாஷா துவே, துவேனா 2, ஸோ 2 பாஷையில இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த பையன் என்ன கொஸ்டின் கேட்குறான், மாதஹ அஸ்மின் கீதே வர்ணயஹ விஷயஹ கஹ அஸ்தி, இந்த பாட்டில் வர்ணயஹ அப்படின்னா டிஸ்கிரைப் பண்ணி இருக்கக்கூடிய விஷயம் என்ன, அதாவது எதை பற்றி இதில் சொல்லி இருக்காங்க அப்படின்னும் கேட்குறாங்க. புத்திர அஸ்மின் கீதே பாரத மாதுஹு ஸ்வரூபஸ்ய ரம்யம் வர்ணம் அஸ்தி.
மகனே இதில் என்ன இருக்கு அப்படின்னா அஸ்மின் கீதே இந்த பாட்டில் பாரத மாதுஹு நம்மளுடைய பாரத மாதாவினுடைய ஸ்வரூபஸ்ய அவங்களுடைய ரூபத்தினுடைய ரம்மியம் அதாவது அந்த அழகுன்னு சொல்லுவாங்க அவங்க ரூபத்தினுடைய அழகினுடைய வர்ணனை இருக்கு வர்ணம் அஸ்தி அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஸோ நம்மளுக்கு பாருங்க அழகா நம்மளுடைய இந்தியா மேப் வந்து கொடுத்துருக்காங்க. இவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. மவுண்டெயின்ஸ் இருக்கு. இந்த எல்லோ கலர்ல கொடுத்துருக்கிறது எல்லாமே மவுண்டெயின்ஸ் அண்ட் இப்படி கொடுத்துருக்கிறது எல்லாமே ரிவர்ஸ். ஸோ இதை பத்தி தான் அந்த பாட்டில் இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. அம்ப எதஸ்ய கீதஸ்ய கிம் வசிஷ்டியம் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது இந்த பாட்டில் அம்மா இந்த பாட்டில் ஏதஸ்ய கீதஸ்ய கிம் வசிஷ்டியம் இதில் என்ன வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரியா யுனிக்கான விஷயம் என்ன இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. பாலவ் स्वतंत्रतायाः आंदोलने सर्वे देशभक्ताः यतत् गीतं मन्त्रम् इव गायन्ति स्म. सम्प्रति अपि इदं गीतं श्रुत्वा गीत्वा च वयं सर्वे भारतीयाः प्रेरिताः भवामः. பாலோ குழந்தைகளே. ஸோ என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டாங்களே அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க, குழந்தைகளே சுதந்திரதாயாக ஆந்தோலனே அதாவது இந்த சுதந்திரத்துக்கான ஒரு மூமெண்ட் நடந்தது இல்லையா, சுதந்திர போராட்டம் சொல்றோம் இல்லையா. ஸோ அந்த ஃப்ரீடம் மூமெண்ட்ல சர்வே தேச பக்தாக எல்லா தேச பக்தர்களும் ஏதத் கீதம் மந்திரம் ஈவ காயந்தி ஸ்ம இந்த பாட்டை தான் மந்திரம் மாதிரி பாடுவாங்க, அதே தான் பாடிட்டே இருப்பாங்க. சம்பிரதி அதாவது இப்பவும் கூட சம்பிரதி அப்பி இப்பவும் கூட இதம் கீதம் ஸ்ருத்வா கீத்வா இந்த பாட்டை கேட்கும் போதும் சரி பாடும் போதும் சரி ச வயம் சர்வே நம்ம எல்லாருக்கும் பாரதியாக நம்ம எல்லாரும் பாரதிய மக்கள் இல்லையா, வயம் சர்வே பாரதியாக பிரேரிதாக பவாமக நம்ம பாரத மக்கள் எல்லாரும் என்ன ஆகுறோம், இன்ஸ்பயர் ஆகுறோம், நம்ம கண்ட்ரியை பார்த்து நம்ம ரொம்ப இன்ஸ்பயர் ஆகுறோம் இந்த பாட்டை பாடும்போது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ உடனே அவங்க என்ன கேட்குறாங்க பாருங்க, மாத்தக வந்தே மாதரம் இது கீதஸ்ய அர்த்தக இதிஹாசக ச கியான் மகான் அஸ்தி கலு. ஸோ அவங்க என்ன சொல்றாங்க, அம்மா இந்த வந்தே மாத்திரம் இந்த பாட்டினுடைய அர்த்தமும் சரி இதிஹாசக அதாவது நம்மளோட ஹிஸ்டரியும் சரி கியான் மகான் அஸ்தி கலு என்ன ரொம்ப வந்து கிரேட்டான ஒரு விஷயமா இருக்கு இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கியான் மகான் அஸ்தி கலு ரொம்ப கிரேட்டா இருக்கே அப்படின்னு சொல்றாங்க. அம்ப आवाम अस्माकं राष्ट्रध्वजस्य विषये अपि किंचित ज्ञातुम इच्छावह. அம்ப குழந்தைங்க என்ன சொல்றாங்க, அம்ப ஆவாம் ஆவாம்னா நாங்கள் இருவரும் நாங்கள் ரெண்டு பேரும் அஸ்மாக்கம் ராஷ்டிரத்வஜஸ்ய நம்மளுடைய நேஷனல் பிளாக் ராஷ்டிரத்வஜஸ்ய விஷய நேஷனல் பிளாகினுடைய அபி கிஞ்சித் பிளாகை பத்தியும் கொஞ்சம் ஞாத்தும் இச்சாக தெரிஞ்சுக்க ஆசைப்படுறோம். साधु अधुना वयं भारत मातुः त्रिवर्ण ध्वजस्य च विषये जानीमः. साधु அப்படின்னா ஓகே வெரி குட். அதுனா நாம வயம் இப்போ அதுனா வயம் நாம இப்ப என்ன பண்ணலாம்னா பாரத மாதுஹு த்ரிவர்ண த்வஜஸ்ய பாரத மாதாவினுடைய ட்ரை ஃபிளாக் இருக்கு இல்லையா, அதாவது 3 வர்ண கொடின்னு சொல்றோம் நம்மளுடைய கொடியே இல்லையா, நம்மளுடைய ஃபிளாக் த்ரிவர்ண த்வஜஸ்ய ச விஷயே ஜானிமஹ அதை பத்தி நம்ம இப்ப தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லெசனுக்குள்ள போறோம். ஏஷா அஸ்மாக்கம் வத்சலா பாரத மாதா. ஸோ இது நம்முடைய வத்சலா அப்படின்னா ரொம்ப லவ்விங்கான ஒரு பாரத் லேண்ட் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது மதர் லேண்ட் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஒரு லவ்விங்கான ரொம்ப ஆசையான ஒரு மதர் லேண்ட். அஹோ அஸ்மாக்கம் பாரத மாதுஹு மகாத்மயம். அஹோ ஆஹா அஸ்மாக்கம் பாரத மாது நம்முடைய பாரத மாதாவினுடைய மகாத்மயம் கிரேட்னஸ் எவ்வளோ கிரேட் தெரியுமா, ஆஹா அற்புதம் அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி சொல்றாங்க. சாக்ஷாத் பர்வத ராஜஹ ஹிமாலய முகுட ரூபேன அஸ்யாக மஸ்தகே சோபதே. சாக்ஷாத் பர்வத ராஜா. ஸோ பர்வத ராஜாவான பர்வத் அப்படின்னா மவுண்டைன், ராஜானா என்னது பர்வதத்துக்கெல்லாம் இந்த மவுண்டைன்ஸுக்கெல்லாம் ராஜாவானது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹிமாலய மவுண்டைன். பர்வத ராஜஹ ஹிமாலய. ஸோ மவுண்டனுடைய ராஜான்னு சொல்லக்கூடிய அந்த ஹிமாலய மவுண்டைன் முகுட ரூபேன ஒரு கிரவுன் மாதிரி அஸ்யாக இந்த அஸ்யாகன்றது பாரத மாதாவை சொல்றாங்க. பாரத மாதாவினுடைய மஸ்தகே மஸ்தகேனா ஹெட்டில் அதாவது சிர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அஸ்யாக மஸ்தக சோபத் சோபத்தினா அழகு கொடுக்குது. ஸோ இந்த ஹிமாலயன் மவுண்டைன் ஒரு கிரவுன் மாதிரி ஒரு கிரீடம் மாதிரி நம்மளுடைய பாரத மாதாவினுடைய
சிர்ல, அதாவது மஸ்தக்ல இருக்கு, தலைமையில இருக்குன்னு சொல்றாங்க. இப்ப நம்ம இந்தியா மேப்பை பார்க்கும்போது இந்த ஹிமாலயன் மவுண்டன் எப்படி இருக்கு, ஒரு கிரவுன் மாதிரி இருக்கு இல்லையா, அதை தான் சொல்றாங்க. அஸ்யாக சரணம். ஸோ இப்போ நம்ம வந்து கிரவுன் மாதிரி அதனுடைய தலையில இருக்கிறத பார்த்துட்டோம். அஸ்யாக சரணம், பாரத மாதாவினுடைய சரணம், கால்களில் பார்க்கும்போது பிரக்ஷாலயதி ஸ்வயம் ரத்னாகரஹ சமுத்திரஹ. ஸோ இந்தியன் ஓஷன் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கு இல்லையா, அதுதான் சொல்றாங்க அஸ்யாக சரணம். பாரத மாதாவினுடைய சரணத்தில் பார்க்கும்போது பிரக்ஷாலயதி அப்படின்னா வாஷ் பண்ணுதுன்னு அர்த்தம். ஸோ சரணங்களை எப்பயுமே வாஷ் பண்ணிட்டு இருக்கிறது என்னது, ஸ்வயம் ரத்னாகாரக. ஸோ ரத்னாகாரக அப்படின்றது சமுத்திரத்தை தான் சொல்லுவாங்க. ரத்னங்கள் இருக்கக்கூடிய இடம் அப்படின்றது சமுத்திரம் தான். ஸோ ரத்னாகாரக சமுத்திரக அப்படின்னு சொல்றாங்க. ரத்னாகரக சமுத்திரக. பாரத பூமௌ மகேந்திரஹ மலயஹ சய்யஹ ரைவதகஹ விந்தயஹ அராவலி இத்தியாதய ஸ்ரேஷ்டாக பர்வதாக விராஜந்தே. பாரத பூமௌ, நம்மளுடைய பாரத பூமியில மகேந்திரஹ மலயஹ சய்யஹ ரைவதகஹ விந்தியஹ அராவலி இத்தியாதய, இந்த மாதிரியான ஸ்ரேஷ்டாக பர்வதாக, ரொம்ப கிரேட்டான மலைகள் விராஜந்தே இருக்கு. ஸோ இருக்கு அப்படின்றது ரொம்ப அழகா அது வந்து இருக்கு அப்படின்றது. விராஜந்தேனா ரொம்ப டெக்கரேட்டிவா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அத்ரைவ கங்கா யமுனா சரஸ்வதி சிந்து பிரம்மபுத்திர கண்டகி மகாநதி நர்மதா கோதாவரி கிருஷ்ணா காவேரி இத்தியாதய பவித்ராக நத்யः பிரவஹந்தி. அத்ரைவ, ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் மலைகள் பார்த்தோம் இல்லையா, பாரத பூமியில என்னென்ன மலைகள் இருக்குன்னு பார்த்தோம். அத்ரைவ, இங்கேயே கங்கா யமுனா சரஸ்வதி சிந்து பிரம்மபுத்திரா கண்டகி மகாநதி நர்மதா கோதாவரி கிருஷ்ணா காவேரி இத்தியாதய, இந்த மாதிரியான பவித்ராக நத்யः பிரவஹந்தி, ரொம்ப பவித்திரமான நதிகள் பிரவஹந்தி அப்படின்னா ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு, ஓடிக்கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நத்யஹ அப்பி அஸ்மாக்கம் மாத்ரஹ இவ, நதிகள் கூட நம்முடைய மாத்ரஹ இவ அம்மாக்கள் மாதிரி தான், அதுவும் நம்முடைய அம்மா மாதிரி தான் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வேற என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. அயோத்தியா மதுரா ஹரித்வாரம் காஷி காஞ்சி அவந்திகா, அவந்திகா அப்படின்றது வந்து இப்ப இருக்கிற உஜ்ஜைனை சொல்றாங்க. வைஷாலி துவாரிகா புரி கயா பிரயாகஹ பாட்டலிபுத்திரம், அதாவது பாட்னா இருக்கு இல்லையா, விஜயநகரம் இந்திரபிரஸ்தம், இந்திரபிரஸ்தம் வந்து இப்ப டெல்லியை சொல்றாங்க. சோமநாதக அமிர்தசரஹ இத்யாதீனி மங்களானி தீர்த்தக்ஷேத்ராணி நகராணி ச பாரத பூமை ஏவ சுஷோபந்தே. ஸோ இந்த மாதிரியான அயோத்தியா மதுரா ஹரித்வாரம் காஷி காஞ்சி அவந்திகா வைஷாலி துவாரிகா புரி கயா பிரயாகஹ பாட்டலிபுத்திரம் விஜயநகரம் இந்திரபிரஸ்தம் சோமநாத அமிர்தசரக, இந்த மாதிரியான மங்களானி தீர்த்தக்ஷேத்ராணி, மங்களம் நிறைந்த தீர்த்தக்ஷேத்திரங்கள், அது மட்டும் இல்லாமல் நகரங்களும் கூட பாரத பூமி ஏவ சுஷோபந்தே. ஸோ நம்ம பாரத பூமியை அழகுபடுத்துறது, மவுண்டெயின்ஸும் இல்லை நதிகளும் இல்லை, நிறைய தீர்த்த ஸ்தலங்கள் ஹோலி பிளேசஸ் இருக்கு, அதே மாதிரி ஹோலி நகரங்களும் நம்மளுடைய பூமியை அழகுபடுத்துதுன்னு சொல்றாங்க. ஏதேஷாம் தீர்த்தக்ஷேத்ரானாம் தூலிம் லலாட்டே ஸ்தாபயித்தும் விவேத்பியः பிரதேசேபியः அசங்கியா ஜனாக ஆகச்சந்தி. எதேஷாம் தீர்த்தக்ஷேத்ரானாம், ஸோ இப்போ நம்ம இவ்வளோ தீர்த்தக்ஷேத்திரங்கள் படித்தோம் இல்லையா, ஸோ இந்த தீர்த்தக்ஷேத்திரங்கள்ல இருந்து தூலிம் அப்படின்னா மண்ணுன்னு அர்த்தம், இந்த இடத்துல நம்ம மண்ணுன்னு எடுத்துக்கணும். ஸோ அந்த க்ஷேத்திரங்களுடைய அந்த மண்ணை லலாட்டே ஃபோர் ஹெட்டில் அவங்களோட நெற்றியில் பூசிக்கிறதுக்காக ஸ்தாபயித்தும் பூசிக்கிறதுக்காக விவேதபிய பிரதேசபிய, ஸோ விவேதம் நிறைய வேரியஸ் பிளேசஸில் இருந்து அசங்கியா ஜனாக, ஸோ கவுண்ட் பண்ண முடியாத அளவுக்கு அசங்கியா ஜனாக நிறைய மக்கள் வந்து வராங்க. வேற என்ன கொடுத்துருக்காங்க, பாரத மாதுஹு ஹஸ்தே விலசதி த்ரிவர்ணயுதஹ ராஷ்டிரத்வஜஹ. பாரத மாதுஹு ஹஸ்தே, நம்முடைய பாரத மாதாவினுடைய கையில்
ஹஸ்தே விலசதி. விலசதி அப்படின்னால டெக்கரேட் பண்ணியிருக்கு, ரொம்ப அழகுபடுத்துறது என்னன்னு பார்த்தீங்கன்னா த்ரீவர்ணயுத்தக ராஷ்டிரத்வஜக, 3 கலர் உடைய ராஷ்டிரத்வஜ் நம்மளுடைய நேஷனல் ஃபிளாக்னு சொல்றாங்க. அஹோ அஸ்ய சோபா, ஆஹா அது எவ்வளோ அழகா இருக்கு தெரியுமா. அஸ்மின் ராஷ்டிரத்வஜே கேஷரக ஸ்வேதக ஹரிதக ச வர்ணாக விராஜந்தே. நம்மளுடைய ராஷ்டிரத்வஜ் நம்மளுடைய நேஷனல் ஃபிளாக்ல பார்த்தீங்கன்னா கேஷரக அதாவது சாஃப்ரான் கலரு, ஸ்வேதக ஒயிட் கலரு, ஹரிதக கிரீன் கலர், ச வர்ணாக இந்த கலர்கள் எல்லாம் விராஜந்தே. திரும்பவும் விராஜந்தே அப்படின்னா பிரசன்ட் ஆகியிருக்கிறது மட்டும் கிடையாது, ரொம்ப அழகா அந்த இடத்துல பிரசன்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதான் விராஜந்தே. துவஜஸ்ய மத்தியே சுந்தரம் நீல வர்ணம் சக்கரமபி சோபதே. துவஜஸ்ய மத்தியே நம்ம ஃபிளாகினுடைய மத்திய மிடில்ல சுந்தரம் நீல வர்ணம் ரொம்ப அழகான ப்ளூ கலர்ல சக்கரம் அபி சக்கரம் கூட சோபதே அழகுபடுத்துதே. துவஜ்ஜே விராஜமானாக வர்ணாக சக்கரம் ச விசிஷ்டம் சந்தேஷம் பிரயஜந்தி. ஸோ துவஜ்ஜே விராஜமானாக அந்த ஃப்ளாகில் அழகா இருக்கக்கூடிய வர்ணாக, ஸோ அழகா இருக்கக்கூடிய இந்த கலர்ஸ் எல்லாமே, அது மட்டும் இல்லாமல் இந்த சக்கரமும் கூட ச விசிஷ்டம் சந்தேஷம், ஸோ ரொம்ப நம்மளுக்கு ஒரு யூனிக்கான மெசேஜஸையும் பிரயஜந்தி கொடுக்குது. ஸோ அது என்ன மெசேஜஸ் கொடுக்குது, நம்ம ஃப்ளாகை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். त्रिवर्णध्वजस्य ऊर्ध्वभागे विराजते केशरवर्णः. त्रिवर्णध्वजस्य ऊर्ध्वभागे அப்படின்னா மேல் பகுதின்னு அர்த்தம். ஊர்த்வபாகே விராஜதே பிரசன்ட் ஆகி இருக்கிற கேசரவர்ணः. ஸோ மேலே நம்மளுக்கு ஃபர்ஸ்டாக இருக்கிறது சாஃப்ரான் கலர் இல்லையா. ஏஷः வர்ணः தியாக பரம்பராயாக शौर्य परंपरायाः च सूचकः अस्ति. ஸோ இந்த கலரு தியாக பரம்பராயாக அதாவது சாக்ரிஃபைஸ் பண்ணுற அந்த ட்ரெடிஷனையும், இப்போ நம்ம கண்ட்ரி எப்படிப்பட்ட கண்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடிய ஒரு கண்ட்ரியாக இருக்கும். அந்த ட்ரெடிஷனையும் தியாக பரம்பராயாக ஷௌரிய பரம்பராயாக, அதே மாதிரி ரொம்ப நம்ம கரேஜியஸாக இருப்போம், ரொம்ப பிரேவான பீப்புள் நம்மளோட இந்தியன் பீப்புள் இல்லையா. அந்த ஷௌரிய அந்த கரேஜையும் அந்த ட்ரெடிஷனையும் பரம்பராயாக ச சூச்சக அஸ்தி, அதை இண்டிகேட் பண்றது தான் இந்த சாஃப்ரான் கலர். ஏ பாரத மாதுஹு ஆஜீவனம் சேவாம் கிருத்தவந்தக. ஸோ இவங்க என்ன பண்றாங்க, பாரத மாதாவை ஆஜீவனம் அவங்க லைஃப் ஃபுல்லாவுமே சேவாம் கிருத்தவந்தக சேவை பண்றாங்க, பாதுகாக்கிறாங்க. தேசஸ்ய ஸ்வதந்திரதாம் பிராப்தும் சஹர்ஷம் ஸ்வ பிராணான் அர்ப்பித்தவந்தக. அவங்க என்ன பண்றாங்க, தேசஸ்ய சுதந்திரதாயம் நம்ம கண்ட்ரியோடைய சுதந்திரத்துக்காக, சுதந்திரதாம் பிராப்தும் ஸோ அது கிடைக்கிறதுக்காக, சஹர்ஷம் ஸோ ரொம்ப சந்தோஷமா, ஸ்வ பிராணான் அவங்களுடைய சொந்த உயிரை அர்ப்பித்தவந்தக டெடிகேட் பண்றாங்க. ச தேஷாம் வீரானாம் பலிதானம் சூச்சயதி ஏஷக வர்ணக. தேஷாம் வீரானாம் இந்த வீரர்களுடைய, அதாவது நாட்டுக்காக அவங்களோட உயிரையே தியாகம் பண்றாங்க இல்லையா, அந்த வீரர்களுடைய பலிதானம் சாக்ரிஃபைஸை சூச்சயத்தி ஏஷா வர்ணக இண்டிகேட் பண்ணது இந்த கலர். ஸோ இந்த கலர் எதை இண்டிகேட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தியாகத்தையும் நம்மளுடைய தைரியத்தையும் இண்டிகேட் பண்ணுது. ஜயத்து சைனிகः இதி வக்தும் அஸ்மான் பிரேரயதி துவஜஸ்திதः அயம் கேசரவர்ணः. ஜயத்து சைனிகः அதாவது நம்மளுடைய சைனிகர்கள் வாழ்க, ஜெயத்துன்னு சொல்லுவோம் இல்லையா, ஜெயத்து சைனிகः இதி வக்தும் ஸோ இதை சொல்ல வைக்குது. ஜெயத்து சைனிகக அப்படின்ற வார்த்தையை சொல்ல வைக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா அஸ்மான் பிரேரயதி நம்மளை இன்ஸ்பயர் பண்ணக்கூடிய துவஜஸ்திதः அயம் கேசரவர்ணः அந்த ஃபிளாகில் இருக்கக்கூடிய இந்த சாஃப்ரான் கலர் அப்படின்னு சொல்றாங்க. कृषक बांधवाः अस्माकं भारत भूमिं सर्वदा स्वेद बिंदुभिः सिंचन्ति. कृषक बांधवाः, कृषकना फार्मर्स, बांधवाहना நம்மளுடைய சொந்தமான நம்மளுடைய பிரதர்ஸ் மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணக்கூடிய कृषक बांधवाः நம்மளுடைய சொந்தம் ஃபார்மர்ஸ் என்ன பண்றாங்க, அஸ்மாக்கம் பாரத பூமிம் நம்மளுடைய பாரத பூமியில சர்வதா எப்பயுமே ஸ்வேத பிந்துபிகி, ஸ்வேத அப்படின்னா வந்து அவங்களுடைய வேர்வை துளிகள், வேர்வைன்னு அர்த்தம், பிந்துபிகி வேர்வை துளிகள், அவங்களுடைய சொந்த வேர்வை துளியால சிங்சந்தி ஸ்பிரிங்கிள் பண்றாங்க. ஸோ அவங்களுடைய சொந்த வேர்வை துளிகள் நம்மளுடைய பாரத பூமியில போடுறாங்க. ஏதேஷாம்
परिश्रमेण एव भारत भूमिः हरितवर्णमयी समृद्धा सस्य श्यामला च संजाता ஏதேஷாம் பரிக்ஷமேன இவர்களுடைய பரிக்ஷமேன அப்படின்னா ஹார்ட் ஒர்க்னு அர்த்தம். இவங்களுடைய ஹார்ட் ஒர்க்கால தான் ஏவ பாரத பூமிஹி நம்மளுடைய பாரத பூமி எப்படி இருக்கு ஹரித்த வர்ணமய ரொம்ப அப்படியே கிரீனா இருக்குல்ல பச்சை பசேல்னு இருக்கு நம்ம கண்ட்ரி. ஏன் அப்படின்னா இவங்களுடைய ஹார்ட் ஒர்க்கால தான். ஹரித வர்ணமயி சம்ருத்தா அதே மாதிரி ரொம்ப ஃபர்டைலா செழிப்பா இருக்கு. சஸ்ய ஷாமலா அப்படின்னா கவர்ட் வித் ஃப்ளோரா. ஃப்ளோரானா அந்த பிளான்ட்ஸ்னு அர்த்தம். எல்லா இடத்துலையும் வந்து பச்சை பசேல்னு கவர் ஆயிருக்குல்ல அந்த பிளான்ட்ஸ் தான் வெஜிடேஷனை தான் சொல்றாங்க ஃப்ளோரான்ட்டு. சஸ்ய ஷாமலா அப்படின்னா ஃபுல்லா எல்லா இடத்துலையும் அடர்த்தியான வந்து செடி கொடிகள் இருக்குதுல்ல அதுதான் சொல்றாங்க. சஸ்ய ஷாமலாச்சா சஞ்சாதா. ஸோ இது நடக்கிறது யாராலன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கிருஷக பாந்தவாகல தான். எல்லா இடமும் இந்த மாதிரி சஞ்சாத்தானா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பாரத मातुः समृद्धे एषा आभा हरित वर्ण रूपेण अस्माकं राष्ट्रध्वजे विराजते. भारत मातुः நம்மளுடைய பாரத மாதா समृद्धे भारत मातुः ரொம்ப செழிப்பான ரொம்ப ஃபர்டைலான நம்மளுடைய பாரத மாதா. ஏஷா ஆபா ஹரித்தவர்ண ரூபேனா. ஆபா அப்படின்னா லஸ்டர் ரொம்ப அழகான இந்த கிரீன் கலர் அந்த ரூபத்துல அஸ்மாக்கம் ராஷ்டிரத்வஜே விராஜத்தை அந்த கிரீன் கலர்ல நம்ம பாரத மாதா ரொம்பவும் செழிப்பான இந்த ரூபத்துல தெரியுறாங்க கிரீன் கலர்ல தெரியுறாங்க. ஜயத்து கிருஷக்கः இதி வக்தும் அஸ்மான் பிரேரயதி த்வஜஸ்திதः ஏஷः ஹரிதவர்ணः. ஜயத்து கிருஷக்கः ஸோ ஃபார்மர்ஸ் வாழ்க இந்த வெற்றி ஃபார்மர்ஸ்கே போகட்டும் அப்படின்னு சொல்லுவாங்களா. ஜெயத்து கிருஷக்கः இதி வக்தும் இதை சொல்ல வைக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அஸ்மான் பிரேரயதி நம்மளை இன்ஸ்பயர் பண்ணக்கூடிய த்வஜசிதः த்வஜ அதாவது ஃபிளாக்ல இருக்கக்கூடிய ஏஷக ஹரிதவர்ணக இந்த கிரீன் கலர் தான். ஸோ நெக்ஸ்ட் எதை பத்தி சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். वर्णः शान्ते सत्यस्य च द्योतः अस्ति. மத்தியே நம்ம ஃபிளாக்ல மத்தியில் அதாவது மிடில்ல இருக்கக்கூடிய ஸ்வேதவர்ணக ஒயிட் கலர் சாந்தே பீஸையும் சத்தியசி அதே மாதிரி ட்ரூத்ஃபுல்லா இருக்கிறதையும் தியோத்தக அஸ்தி ரிஃப்ளெக்ட் பண்ணுது. அதாவது இந்த ஒயிட் கலர் எதை ரிஃப்ளெக்ட் பண்ணுது எதை இண்டிகேட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பீஸ்ஃபுல்லாக இருக்கிறதையும் ரொம்ப ட்ரூத்ஃபுல்லாக இருக்கிறதையும் ரிஃப்ளெக்ட் பண்ணுது. அணுசாஸ்திரே சங்கனக்க சாஸ்திரே சிகித்சா சாஸ்திரே அந்தரிக்ஷ சாஸ்திரே ஆயுத் சாஸ்திரே இத்யாதிஷு விஞ்ஞானஸ்ய விபினேஷு க்ஷேத்ரேஷு பாரதியைஹ வைஜ்ஞானிகைஹ மஹத் யஷः பிராப்தம் அஸ்தி. இது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சயின்டிஸ்ட்டை பற்றி சொல்கிறாங்க. நம்மளுடைய பாரத கண்ட்ரியினுடைய சயின்டிஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அணுசாஸ்திரே அட்டாமிக் சைன்ஸ், சங்கனக்க சாஸ்திரே அது மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ், சிகித்சா சாஸ்திரே மெடிக்கல் சயின்ஸ், அந்தரிக்ஷ சாஸ்திரே ஸ்பேஸ் சயின்ஸ், ஆயுத சாஸ்திரே வெப்பன்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கணும் இல்லையா அந்த சயின்ஸ்லையும் இத்தியாதிஷு விஞ்ஞானசிய. ஸோ இதில் எல்லாத்துலேயுமே இந்த சயின்ஸ்ல எல்லாம் விபினேஷு க்ஷேத்ரேஷு இந்த மாதிரி வேரியஸ் க்ஷேத்ரேஷுனா ஏரியாஸ் இந்த மாதிரி வேரியஸ் சயின்ஸில் பாரதியைஹி வைஜ்ஞானிகைஹி நம்மளுடைய பாரத சயின்டிஸ்ட் என்ன பண்ணுறாங்க மஹத் யஷः பிராப்தம் அஸ்தி ரொம்ப நிறைய புகழ் அடைஞ்சிருக்காங்க நிறைய வெற்றி அடைஞ்சிருக்காங்க. வைஜ்ஞானிகாம் தத் ध्वलं यशः धवल वर्ण रूपेण राष्ट्रध्वजस्य मध्ये विलसति. धवलम அப்படினா ஒயிட் கலர்னு அர்த்தம். வைஞானிகாம் தத் துவலம் வைஞானிக் சயின்டிஸ்டினுடைய அவங்களுடைய கோட் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர்ல போட்டிருப்பாங்களா அதனால அவங்களையுமே இங்க இந்த ஒயிட் கலர்ல நம்ம இண்டிகேட் பண்றோம். வைஞானிகாம் தத் துவலம் அது ஒயிட் யஷः அந்த ஒயிட் கலர் அந்த புகழை தரக்கூடிய அந்த ஒயிட் கலர் துவல வர்ண ரூபேன அந்த ஒயிட் கலர் ரூபத்துல ராஷ்டிரத்வஜஸ்ய மத்தியே விலசதி நம்மளுடைய ஃபிளாகினுடைய மிடில்ல இருக்குன்னு சொல்றாங்க. பாரதியம் விஞ்ஞானம் சாந்திம் பிரகதி சுரக்ஷம் ச பரிபோஷயதி நம்மளுடைய விஞ்ஞானம் நம்மளுடைய கண்ட்ரியினுடைய சயின்ஸ் நம்மளுடைய சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்ச இந்த சயின்ஸ் பார்த்தீங்கன்னா சாந்திம் பீஸையும் கொடுக்குது பிரகதியும் ப்ராக்ரஸையும் கொடுக்குது. பிரகதி ப்ராக்ரஸ்னா முன்னேற்றம் நடத்தும். சுரக்ஷம் அதே மாதிரி நம்மளுக்கு சேஃப்டியும் கொடுக்குது. ச பரிபோஷயதி இது எல்லாமே நம்மளுக்கு கொடுத்து நம்ம கண்ட்ரியை டெவலப் பண்றது நம்மளுடைய ஒரு சயின்ஸ்ன்னு சொல்றாங்க. ஜெயத்து வைஜ்ஞானிக
ஸோ வைஞானிக்கः வாழ்க அப்படின்னு சொல்ற இதி வக்தும் அஸ்மான் பிரேரயதி. இதை சொல்றதுக்கு நம்மளை இன்ஸ்பயர் பண்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா துவஜ மத்தியஸ்தः அயம் துவல வர்ணக. ஸோ நம்மளுடைய ஃப்ளாகுக்கு நடுவில் இருக்கக்கூடிய இந்த துவல வர்ணக வந்து ஒயிட் கலர் தான். இன்னும் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, இதெல்லாம் நம்மளுடைய கண்டுபிடிப்புகளை கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மளுடைய சக்கரத்தை பற்றி கொடுத்துருக்காங்க. துவஜே விராஜமானஸ்ய கனநீல வர்ணஸ்ய சக்கரஸ்ய நாம் தர்ம சக்கரம் இதி. நம்ம ஃப்ளாக்ல துவஜே விராஜமானஸ்ய இருக்கக்கூடிய கனநீல, அதாவது ரொம்ப நேவி, ரொம்ப டார்க் கலரா இருக்குல்ல, அதாவது கனநீல வர்ணஸ்ய டார்க் நேவி ப்ளூ கலர்ல இருக்கக்கூடிய சக்கரத்தினுடைய பேரு தர்ம சக்கரம் அப்படின்றது. அஸ்மின் சக்கரே சதுர்விம்சதிஹி அராக சந்தி. நம்ம சக்கரத்துல நடுவுல சதுர்விம்சதிஹி, அதாவது 24 ஸ்போக்ஸ் இருக்கும். அராக சந்தி ஸ்போக்ஸ், இதுதான் ஸ்போக்ஸ்ன்னு சொல்றோம். ஏதத் சக்கரம் சலனீயம் கர்த்தவிய பதேவை நாவிரம் சததம் செல். இந்த சக்கரம் நம்மளுக்கு என்ன சொல்லி தருது, என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சலனீயம் கர்த்தவிய பதே, அதாவது உன்னுடைய டியூட்டியை நோக்கி நீ நடந்துக்கிட்டே இருக்கணும். சக்கரம் எப்படி சுத்திக்கிட்டே இருக்கு, அதே மாதிரி நம்மளும் சுத்திக்கிட்டே இருக்கணும். சலனீயம் கர்த்தவிய பதேவை நவிரம், விரம்னா ஸ்டாப்னு அர்த்தம். எப்பயுமே நம்ம ஸ்டாப் பண்ணக்கூடாது. சததம் செல், ஆல்வேஸ், எப்பயுமே நீங்க நடந்துக்கிட்டே இருக்கணும். நம்மளுடைய லட்சியத்தை நோக்கி நம்ம நடந்துட்டே இருக்கணும் அப்படின்றத டினோட் பண்றது தான் இந்த சக்கரம். இதி பாவம் போதயதி, இந்த ஒரு ஃபீலை தான் நம்மளுக்கு இது சொல்லி கொடுக்குது. சூரியக விராமம் வினா நித்தியம் சஞ்சரதி. சன்னை பார்த்தீங்கன்னா அது எப்படி இருக்கு, விராமம், ரெஸ்டே இல்லாம நித்தியம் சஞ்சரதி, எப்பயுமே அதனுடைய வேலையை அது செஞ்சுக்கிட்டே இருக்கு. நதி கஷ்டானி சகமானா அபி தேயம் பிரதி நித்தியம் பிரபகதி. இந்த நதி என்ன பண்ணுது, கஷ்டானி சகமானா, நிறைய கஷ்டங்களை சகிச்சுக்கிட்டு பேர் பண்ணிக்கிட்டு கூட, தேயம் அப்படின்னா அதனுடைய லட்சியம், லட்சியத்தை நோக்கி நித்தியம் பிரபகதி, லட்சியத்தை நோக்கி அது போய்கிட்டே இருக்கு. இதம் சக்கரம் ஜீவனே ஸ்ராந்தே ஆலஸ்யஸ்ய பிரமாதஸ்ய ச ஸ்தானம் ந பவது இதி சந்தேஷம் பிரயச்சதி. ஸோ இந்த சக்கரம் நம்மளுக்கு என்ன சொல்லி கொடுக்குது, என்ன சந்தேஷம், என்ன மெசேஜ் சொல்லி கொடுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜீவனே ஸ்ராந்தே. ஸ்ராந்தே அப்படின்னா டயர்ட்னஸ். எப்பயுமே நம்மளோட லைஃப்ல வந்து நம்ம டயர்டாக நம்ம ஆகவே கூடாது. ஆலஸ்யஸ்ய, அதே மாதிரி ரொம்ப லேசியாக இருக்கக்கூடாது. பிரமாதஸ்ய, அதாவது நெக்லிஜென்ஸ் சொல்லுவாங்களே, ஒரு அலட்சியம். ச ஸ்தானம், இதுக்கெல்லாம் ஸ்தானம், இதுக்கெல்லாம் நம்ம இடம். ந பவத்து, இடம் கொடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு சந்தேஷம், அப்படின்ற ஒரு மெசேஜஸை பிரயச்சதி கொடுக்குது. வயம் சர்வே அப்படி தன்யாக, நம்ம எல்லாருமே எப்படிப்பட்டவர்கள் பார்த்தீங்களா, பிளஸ் பண்ணப்பட்டவங்க. ஏன்னா நம்ம இந்த பாரத பூமியில பிறந்திருக்கோம். வயம் சர்வே அப்படி தன்யாக, நம்ம எல்லாருமே பிளஸ் பண்ணப்பட்டவங்க. யத் அஸ்யாம் பவித்ர பூமியாம் ஜன்ம பிராப்தவந்தக, நம்ம இந்த பவித்ர பூமியில பிறந்திருக்கிறதுனால நம்ம எல்லாருமே தன்யாக. வயம் பவித்ராயாக பாரத மாதுஹு நித்தியம் வந்தனம் குர்மஹ அஸ்யாக கௌரவ வர்தனார்த்தம் ச பிரயத்தனம் குர்மஹ. வயம் பவித்ராயாக பாரத மாதுஹு, நம்ம இந்த பவித்திரமான பாரத மாதாவுக்கு நித்தியம் வந்தனம் குர்மஹ, எப்பயுமே நம்ம என்ன பண்ணணும், வந்தனம் பண்ணணும், சல்யூட் பண்ணணும். அஸ்யாக கௌரவ வர்தனார்த்தம், ஸோ அந்த பாரத மாதாவினுடைய கௌரவம், அதாவது அவங்களுடைய அந்த குளோரிய, அந்த ப்ரைடை, கௌரவ வர்தனார்த்தம் ச பிரயத்தனம் குருமக, அந்த குளோரியை எப்பயுமே இன்க்ரீஸ் பண்றதுக்கு, அந்த ப்ரைடை பாதுகாக்கிறதுக்கு நம்ம பிரயத்தனம் குருமக, நம்ம ஹார்ட் ஒர்க்கும் பண்ணணும். ஆகச்சந்து மிலித்வா சர்வே காயாமக, வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த ஸ்லோகனை பாடலாம் அப்படின்னு சொல்றாங்க. வயம் பாலகா பாரத பக்தாக வயம் பாலிகா பாரத பக்தாக. ஸோ பாய்ஸ் என்ன சொல்றாங்க, வயம் பாலகா பாரத பக்தாக, இந்த பாரதத்தினுடைய பக்தர்கள் நாங்கள், டிவோட்டிஸ் நாங்கள். அதே மாதிரி பாலிகாவான நாங்களும் பாரத பக்தாக, இந்த கண்ட்ரியினுடைய, இந்த என்னுடைய கண்ட்ரியினுடைய பக்தர்களா இருக்கோம். வயம் ஹி சர்வே பாரத பக்தாக, ஸோ நாங்கள் எல்லாருமே பாரத பக்தர்கள் தான். பிருத்திவீம் ஸ்வர்க்கம் ஜேத்தும் சக்தா, ஸோ இந்த பிருத்திவியில, இந்த பூமி, சொர்க்கத்தை, ஹெவனையே நாங்கள் வின் பண்ணுவோம். ஹெவனையே நாங்கள், ஹெவனை விட எங்கள் பூமி வந்து ரொம்ப ஸ்வர்க்கமாக இருக்கும் அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. இந்த ஸ்லோகத்தோட உங்களுக்கு இந்த லெசன் முடியுது. ரொம்ப அழகான ஒரு லெசன், ஃபர்ஸ்ட் லெசனாக இந்த லெசனை கொடுத்துருக்காங்க. நம்ம எல்லாருமே என்ன நினைக்கணும், இந்த பூமியில் பிறந்ததுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்பவும் ஒரு ப்ரௌடாகவும் நம்ம வந்து ஃபீல் பண்ணணும். ஸோ எவ்வளோ விஷயங்கள் நம்ம கண்ட்ரியில் இருக்குது,
அப்படின்றத குழந்தைகளாக நீங்கள் வந்து உணரணும். இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படின்றத நம்ம கண்ட்ரியை நினச்சி நீங்கள் ரொம்ப பெருமைப்படணும். இங்கே பிறந்ததுக்கு நீங்கள் ரொம்ப பிளெஸ்டாகவும் ஃபீல் பண்ணணும் அப்படி